மார்ச் மாதம் 20ஆம் தேதி தவக்காலத்தின் 2ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதயச் சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுள் மனிதர்களாகிய நாம் வாழ்வை நிறைவாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக 2 வகையான வளங்களை கொடுத்துள்ளார். ஒன்று காணக்கூடிய வளம், விசிபிள் ரிசோர்ஸ். காணக்கூடிய வளம் என்பது பணம், பொருளாதாரம், பதவி, அறிவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள 2வது வகையான வளம் காண இயலாதவை,
இன்விசிபிள் ரிசோர்சஸ். உறவு வாழ்வு, துன்பங்களை சரியான முறையில் அணுகக்கூடிய தன்மை, வாழ்வின் முழுமையை அனுபவிப்பதற்கான தேடல், கடவுளோடு உள்ள உறவில் ஆளப்பட வேண்டும் என்ற வேட்கை முதலானவை இந்த வகையை சார்ந்தவை. இந்த 2 வகையான வளங்களில் காணக்கூடிய வளங்களால் ஒரு மனிதனின் வசதியை தான் கூட்ட முடியுமேயொழிய அம்மனிதனுக்கு அவை மகிழ்ச்சியை கொடுத்துவிட முடியாது. மனிதர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய தன்மை காண இயலாத வளங்களுக்கே உண்டு. அதாவது காண இயலாத வளங்களில் வளர்கின்ற மனிதர் மட்டுமே மகிழ்ச்சியில் வளர முடியும். ஆனால் இன்றைய மனிதர்களது பிரச்சனை என்னவென்றால், காணக்கூடிய வளங்களான பணம், பொருள், பதவி, அறிவு ஆகியவற்றை பெருக்கி தங்களது வசதியை கூட்டி மகிழ்ச்சியை அறுவடை செய்து விடலாம் என்று எண்ணுவது. இது வேப்ப மரத்தை நட்டு நன்றாக தண்ணீர் ஊற்றி வளர்த்து இறுதியில் அங்கு மாங்கனி கிடைக்குமா என்று தேடுவது போன்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் செல்வர் இந்த வகையைச் சேர்ந்தவரே. காணக்கூடிய வளங்களால் சூழப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வாறு அர்த்தமற்றது என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் புரிந்து கொண்டார். இன்றைய முதல் வாசகத்தில் மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் என்ற வசனம் கூர்ந்து நோக்கத்தக்கது. இங்கு கூட இருக்கின்ற மனிதர்களை நாம் நம்பக்கூடாது என்பது அல்ல இறைவன் சொல்லுகின்ற செய்தி. மற்றவர்களை நம்பாமல் உறவு என்பது சாத்தியம் கிடையாது, அவர்களை அன்பு செய்ய முடியாது என்பது நமக்கு தெரியும். இங்கு சொல்லப்படும் செய்தி இதுதான். கூட இருக்கின்ற மனிதர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் காணக்கூடிய வளங்கள். காண இயலாத வளங்களை மனிதர்கள் தந்துவிட முடியாது. காணக்கூடிய வளங்களை மட்டுமே மனிதர்கள் தர முடியும். எனவே அவர்களில் நம்பிக்கை வைப்பது என்பது அவர்கள் தரும் காணக்கூடிய வளங்களில் நமது நம்பிக்கை வைப்பது. மனிதரில் தம் வலிமையை காண்பது என்பது அவர்கள் தரும் பணம், வசதி, பொருளாதாரம் ஆகியவற்றில் நம் வலிமையை காண்பது. இது தவறானது என்பதையே இறைவாக்கினர் எரேமியா வழியாக இறைவன் வெளிப்படுத்தினார். இதற்கு மாறாக ஆண்டவர் காண இயலாத வளங்களின் ஊற்றாக இருப்பவர். எனவே ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது என்பது காண இயலாத வளங்களில் நம் கவனத்தை வைத்து அவையே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மூச்சாக தேடுவது. இப்படிப்பட்டவரே பேறு பெற்றவர் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. ஜி டிவி குழுமங்களின் நிர்வாக இயக்குநராக இருந்தவர் தேயோ என்பவர். தனது கடினமான பணிகளுக்கு மத்தியில் தினமும் தியானம் செய்வதற்காக நேரம் ஒதுக்குபவர் அவர். அவர் ஒரு முறை ஒரு ஆங்கில வார பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், வாழ்க்கையில் பணம்தான் எல்லாம் என்று எண்ணிவிடக்கூடாது. பணத்தை விட மேலான காரியங்கள் எத்தனையோ உண்டு. There are more things in life than money என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, காணக்கூடிய வளங்கள் தம்மிலே தவறானவை அல்ல. அவற்றால் நம் வாழ்விற்குள் ஓரளவு வசதி வருகின்றன என்பது உண்மைதான். ஆனால் அவை நம் வாழ்வின் மகிழ்ச்சியின் ஊற்றாக அமைந்துவிட முடியாது. அவற்றால் நம் வாழ்வை முழுமைப்படுத்திவிட முடியாது. எனவே அவற்றையும் தாண்டி இருக்கின்ற காண இயலாத வளங்களையும் முழு மூச்சோடு தேடுவதில் அக்கறை காட்டுவோம். ஜெபம். இறைவா, உம்மோடு உள்ள உறவு மட்டுமே வாழ்வை பசுமையாகவும் முழுமையாகவும் வைத்திருக்கும் என்ற உண்மையை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன்.
நதிக்கரையோரத்திலே நன்கு நடப்பட்ட மரம் போல, நதிக்கரையோரத்திலே நன்கு நடப்பட்ட மரம் போல, என்றும் முன்னருகே நான் நின்றிட அருள்வாயே, என்றும் தங்கிட அருள்வாயே. நதிக்கரையோரத்திலே நன்கு நடப்பட்ட மரம் போல. முழுமன நிறைவும் முடிவில்லா வாழ்வும் உன்னிடம் தானே உள்ளன. முழுமன நிறைவும் முடிவில்லா வாழ்வும் உன்னிடம் தானே உள்ளன. நான் வேறெங்கு செல்வேன் என் நிறைவா, நான் வேறெங்கு செல்வேன் என் நிறைவா. ஊருக்குள் நான் அலைந்து தினம் உழைத்தே சோர்ந்தாலும், ஊருக்குள் நான் அலைந்து தினம் உழைத்தே சோர்ந்தாலும், காரிருள் சூழ்நிலையிலே உன் காலடி சேர்த்திடுவார், உன் காவலில் சேர்த்திடுவார். நதிக்கரையோரத்திலே நன்கு நடப்பட்ட மரம் போல. முழுமன நிறைவும் முடிவில்லா வாழ்வும் உன்னிடம் தானே உள்ளன. முழுமன நிறைவும் முடிவில்லா வாழ்வும் உன்னிடம் தானே உள்ளன. நான் வேறெங்கு செல்வேன் என் நிறைவா, நான் வேறெங்கு செல்வேன் என் நிறைவா. நிமிடத்தில் நிறம் மாறும் பொய் நிழல்களை நான் ஒதுக்கி, நிமிடத்தில் நிறம் மாறும் பொய் நிழல்களை நான் ஒதுக்கி, நிலையாய் நீ அனுப்பும் அன்பு நிஜங்களில் நிலைக்கச் செய்வார், அவர் நினைவினில் நடக்கச் செய்வார். நதிக்கரையோரத்திலே நன்கு நடப்பட்ட மரம் போல. முழுமன நிறைவும் முடிவில்லா வாழ்வும் உன்னிடம் தானே உள்ளன. முழுமன நிறைவும் முடிவில்லா வாழ்வும் உன்னிடம் தானே உள்ளன. நான் வேறெங்கு செல்வேன் என் நிறைவா, நான் வேறெங்கு செல்வேன் என் நிறைவா. நதிக்கரையோரத்திலே நன்கு நடப்பட்ட மரம் போல, நதிக்கரையோரத்திலே நன்கு நடப்பட்ட மரம் போல, என்